ரொம்பவே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ராணிப்பூர் ஜரியல். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது 1500 வருடங்கள் பழமையான ஒரு தீர்த்த யாத்திரை கோவில். இந்தியாவில் யோகினிகளுக்காக மொத்தம் 4 கோவில் இருக்குது. அதில் 2 ஒடிஷாவில் இருக்குது. ஒன்று மத்திய பிரதேஷ், இன்னொன்றும் கஜுராஹோ மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ இந்த ஒடிஷாவில் இருக்கிற 2 கோவிலில் ஒரு கோவில் தான் இந்த ராணிப்பூர் ஜரியல். இங்கே 64 யோகினிகளுக்கான ஒரு கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஆக்சுவலி ஒரு டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். இந்த இதில் கிட்டத்தட்ட 200 கோவில்கள் இருந்ததாக நம்பப்படுது. மொத்தம் 64 யோகினி சிலைகள் இருக்குது. வருத்தம் என்னென்னா எல்லாமே சிதிலமடைஞ்ச நிலையில் இருக்குது. சிம்ம உருவம், யானை விநாயக யோகினி, இது வராக பன்றி அவதாரம், இது பாம்பு யோகினி. இந்த மாதிரி பல்வேறு யோகினி, மொத்தம் 64 யோகினி இருக்காங்க. இந்த யோகினிகளுக்கு மத்தியில் சிவபெருமானோட சிலை இருக்குது. ஒரு காலத்தில் இந்த பகுதி ஒரு மிகப்பெரிய சைவ திருத்தலமாக இருந்துச்சு. இந்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸில் ஏறக்குறைய 200 கோவில்கள் இருந்துச்சு. இது வரலாற்றில் சோம தீர்த்தான்னு வேதங்களில் குறிப்பிடப்படுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு தீர்த்த யாத்திரை வரக்கூடிய ஒரு பகுதியாக இருந்துச்சு சைவர்கள் அவங்களுக்காக. சைவ சமயம் கிபி 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 9, 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த பகுதியில் செழித்து இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த டயத்தில் தான் இந்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸ், இந்த கோவில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கிபி 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை இதோட காலம். இதோட அழிவு காலம் தொடங்கினது வந்து கிட்டத்தட்ட கிபி 15ஆம் நூற்றாண்டுலேருந்து இதோட அழிவுகள் இதாகி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அழிஞ்ச ஒரு பிளேஸில் இருக்குது. இதை மிஸ்டிக்கல் சக்கரவியூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த பாறையில் செதுக்கி வச்சுருந்தாங்க. இப்போ அது கொஞ்சம் அழிஞ்சிட்டதுனால இப்போ கல்லால் இதை வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போனோன்னா எப்படி வெளில வர்றதுன்னே தெரியாத அளவுக்கு நம்ம கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி சுற்றி சுற்றி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதோட வடிவமைப்பு இருக்குது. இதுக்குள்ளே இப்போ நாங்கள் போக போகிறோம். இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது வந்து ஒடிஷா சத்தீஸ்கர் பார்டரில் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா சத்தீஸ்கர் பார்டரில் இருக்குது. இங்கே நம்ம நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் தித்லகர் ஜங்ஷன்.
ஸோ இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலுக்கு நீங்கள் வரலாம் அப்படின்னா தித்லகர் ஜங்ஷன் அங்கே ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து ஆட்டோ அல்லது லோக்கலில் டாக்ஸி வச்சு நம்ம இங்கே வரலாம். ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பட் என்டையர்லி என்ன சொல்கிறது, ஒரு பஸ் வசதிலாம் கிடையாது. கம்ப்ளீட் காடு மாதிரி கிராமங்கள் வழியாக இந்த பிளேஸை வந்து நம்ம அடையலாம். இது இப்போ வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஞ்சி இருக்கிற கோவில்கள் உங்களுக்கு தெரியலாம். அதுக்கு கீழே தெரிகிற இந்த தடாகம் இதுதான் சோம தீர்த்தமாக இருந்துச்சு வரலாற்றில். இன்றைய நிலையில் எந்த கோவில்களிலுமே சிலைகள் இல்லை. எல்லாமே ஒரு அழிஞ்சு போன நிலைமையில் தான் இருக்குது. கருவறையில் எதுவும் மூர்த்திகள் இல்லை, ஓப்பனாக தான் இருக்குது, ஜஸ்ட் பிளைன். இதுதான் அந்த சோம தீர்த்தம். இதுக்காக தான் எல்லோரும் தீர்த்த யாத்திரை வந்திருந்தாங்க 1000 வருடங்களுக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு தீர்த்த குளம் தான் இந்த தீர்த்த குளம். கிபி 9ஆம் நூற்றாண்டு சோமேஸ்வர் கோவில். இதுதான் இந்த பகுதியில் இருந்த ஒரு பெரிய கோவில். இதை வச்சு தான் சோமேஸ்வர தீர்த்தம் அப்படிங்கிற பேர் இதுக்கு உருவானுச்சு. இந்த கோவில் சைவ ஆச்சாரியர்களால் கட்டப்பட்டது. அதனால் இது ஒரு சைவ சமய திருத்தலமாக இருக்குது. ஒடிஷாவில் இருக்கிற முக்கியமான சைவ சமய திருத்தலங்களில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் ஒடிஷா அல்லது சத்தீஸ்கர் பகுதியில் வரும்போது இந்த வரலாற்று முக்கியமான ஒரு கோவிலை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்தியாவில் இதே மாதிரி ஒரு 4 டெம்பிள் தான் இருக்குது. அதில் ஒரு டெம்பிள் இங்கே இருக்குது. அது இல்லாமல் இது ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு சைவ சமய திருத்தலம். இப்போது இதோட தோற்றம் எப்படி இருந்தாலும் ஒரு காலத்தில் வரலாற்றில் இது ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கு ஒரு 1000 வருடங்களாக. இப்படிப்பட்ட ஒரு திருத்தலத்துக்கு நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்து சோமேஸ்வரரோட அருளை பெறணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.